69,000 பேர் இல்ல, இப்ப ஆன்லைன்ல சேர்த்து இருக்கிறது மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு 69,000 பேரை இப்ப 6,000 பேரா ஆக்கியிருக்காங்க. அதனால நலவாரியம் அலுவல்சாரா உறுப்பினர் நியமனம் செய்யப்பட்டால்தான் குறைநிறைகள் அதுல தெரிவிக்க முடியும். இவங்க பாட்டுக்கு அமைச்சரே அறிவிக்கிறதுக்கு அது நலவாரியம் இல்ல, அதிகாரிகள் வாரியம் தான் நாங்க சொல்லுவோம். கலைஞர் அறிவிச்ச இந்த நலவாரிய திட்டம் 15 ஆண்டுகளா இருக்குன்னு சொல்றீங்க, அது முடங்கி போய் இருக்குன்னு சொல்றீங்க. நலவாரியம் முடங்கி போய் இருக்குன்னு சொல்றீங்க, எந்த திட்டமும் செயல்படுத்தலன்னு சொல்றீங்க. இப்ப அரசுக்கு என்ன நீங்க இல்ல, நாங்க நலவாரியத்தை நம்ம அலுவல்சாரா உறுப்பினர் நியமனம் செய்யணும். பூசாரி நலவாரியத்தை பூசாரி தலைவரா இருக்கணும். அந்த நலவாரியத்துக்கு தலைவரா ஒரு பூசாரியை தான் நியமனம் பண்ணணும். அப்பதான் அவருடைய பூசாரியுடைய நிறைகுறைகளை தெரியும். அமைச்சர்கிட்ட அந்த நலவாரியத்தை கூட எந்த அமைச்சருக்கும் கொடுக்க கூடாது. பூசாரி இப்ப கட்டிட தொழிலாளர் நலவாரியம் இருக்கா, ராமகோயில் பூசாரி நலவாரியத்துக்கு அமைச்சர் தலைவரா இருக்கக்கூடாது, பூசாரி ஒருவர் தான் தலைவராக இருக்கும். அப்பதான் பூசாரி பிரச்சனையை சொல்ல முடியும், அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். சார், இந்திய சில சமயத்துல பணம் வருது இல்லைங்களா, அந்த பணத்தை முறைகேடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கருத்து நிறைய வந்துட்டு இருக்கு, தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை நாங்க என்ன டீப்பா போகல. எங்களுடைய பிரச்சனைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு 25 நிமிஷம் கோரிக்கை வச்சிருக்கோம், அது போயிட்டு. சார், நீங்க என்ன கட்டுறீங்க? சார், நீங்க என்ன கட்டுறீங்க? இல்ல, கோரிக்கை நாங்க கொடுத்தது 40 கோரிக்கை. அதுல ஏதோ பேரளவுக்கு 1-2 கொடுத்திருப்பாங்க ஒழிய முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியது பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்தணும். அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கணும், அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கிடைக்கும். அதான் எங்களோட கோரிக்கை. கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களுக்கும், குறிப்பாக பிசி எம்பிசி உள்ளிட்ட அத்தனை திருக்கோயில்களுக்கும் கிராமப்புற திருப்பணி நிதி வழங்க வேண்டும். தற்பொழுது ஆதிதிராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியிலே வழங்கப்படும் கிராமப்புற திருப்பணி நிதி பட்டியலில் சேராத திருக்கோயிலுக்கு 1200 திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு வழங்கப்படுகின்றது. அதே போல பட்டியல் துறை கட்டுப்பாட்டில் இல்லாத பிசி எம்பிசி பகுதியிலே இருக்க திருக்கோயில்களுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி தர வேண்டும். பூசாரி ஓய்வூதியத்தை உயர்த்துவதோடு பூசாரி ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரி இறந்து விட்டால் அந்த தொகையை பாதி தொகையை அவருக்கு மனைவிக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை 25 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு நாம் 2 அரசியல் கட்சிகளுக்கு நாம் கொடுத்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி வெளியிடுகிறதோ அந்த கட்சிக்கு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளும் அதை சேர்ந்த 25 லட்சம் உறுப்பினர்களும் வாக்களிப்பார்கள். எனவே எங்களுடைய கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு எங்களுடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் முடிவு செய்யும். 11 உரிக்குன்னா நான் தான் சொல்றேன், ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா முதலமைச்சர் இருப்பார், அதை தேர்ந்தெடுத்து உறுப்பினர் இருப்பாங்க. கருத்து யாருக்குமே கேட்கலையே, அவங்களா அறிவிக்கிறாங்க, அவங்களா செய்யறாங்க. உறுப்பினரை நீங்க நியமிச்சிருக்கணும். அலுவல்சாரா உறுப்பினர்களை நியமனம் பண்ணி என்ன பிரச்சனை பூசாரி கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டுக்கணும். எதுவுமே கேட்காத இவங்க இஷ்டத்துக்கு 1000 ரூபாய், கண் கண்ணாடி வாங்குறதுக்கு 1000 ரூபாய், ஒரு மருத்துவர் செக்அப் பண்ணணும்னா நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா 500 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் கண் கண்ணாடி கொடுக்குறாங்க. நீங்க 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் டாக்டருக்கு மருத்துவத்துக்கு அவரு கட்டணம் செலுத்துறதா இல்ல கண்ணாடி வாங்குறதா? 2வது, இறந்து போன பூசாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 69,000 பேர் உறுப்பினர்கள், நிறைய பேர் இறந்து போயிருக்கான். அவெல்லாம் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு, விபத்துல இறந்திருக்காரு,